இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக சுரக்காயை வச்சுட்டு ஒரு அவியல் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து நிறைய காய்கறிகள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அவியல் வந்து நல்லாயிருக்கும். புடலங்காய் கூட போட்டு செஞ்சுருக்கோம் அவியல். இது தண்ணி காய்கள் இது எல்லாமே, அதாவது சுரக்காய், அதுக்கப்புறம் வந்து வெள்ளை பூசணிக்காய், இது எல்லாமே நம்ம அவியல் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி நான் சுரக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் இதில் சேர்க்க போகிறோம், இன்னும் நல்ல டேஸ்ட் ஏற்றுறதுக்கு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்குவோம். இதிலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். பாருங்க, இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த வெங்காயத்தோட பச்சை மணம் போனால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய், ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். அந்த சுரக்காயை அப்படியே நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம். இது அப்படியே வேகட்டும். பாருங்க, இதில் வந்து ஒரு இந்த சைஸ்க்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்ன சைஸில் இருக்குது. இதிலே ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குவோம். இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடும். பாருங்க, எடுத்து பார்க்கலாம் காய் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. இது தண்ணி காய் தான், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா அரைக்க போட்டிருந்தோம், ஒரு பச்சை மிளகா முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகணும். கொஞ்சம் நல்லா கொலைய வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலாலாம் ஊற்றணும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்படி வெந்திருக்குன்ட்டு. பாருங்க, காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது, ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்க்கணுங்க. பாருங்கள், நான் வந்து இப்போ வீடியோவுக்கு செய்கிறதுனால இந்த டைம்லேயே அப்படியே ஊற்றுறேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஊற்றுறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஊற்றிக்கிங்க. நல்லா கெட்டி தயிராக ஊற்றிக்கிங்க. ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப சூடாக ஊற்றினோம்னா நீத்து போயிடும். அதுக்காக தான் ஆற வச்சு ஊற்றுங்க அப்படிங்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட வேணாம், ஏற்கனவே தாளிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால 2 காஞ்ச மிளகாயை மட்டும் இதில் கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதிலே மல்லி இலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான அவியல் வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த அவியல் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த பச்சை மிளகாயோட மனம் ஃபுல்லாக இதுலேயும் வந்துடும்.
பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அவியல் செஞ்சுருக்கோம். அதுவும் சுரக்காயை வச்சு செஞ்சுருக்கோம். எப்பயுமே வந்து நிறைய காய்கறிகள் எல்லாம் போட்டு செய்வோம். வாழைக்காய், கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செய்வோம். ஆனால் அதோட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுரக்காயை வச்சு நீங்கள் ஒரு அவியல் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, அதுக்கப்புறமா வந்து இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இதை வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் சம்மர் வரப்போகுது. அந்த மாதிரி நேரத்துக்கு இந்த மாதிரி நீர்க்காயெல்லாம் வாங்கி நம்ம வந்து அவியல் செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.